ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எப்படி கறி குழம்பு வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வைக்கும்போது ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கிடையில் ஒரு கடாயில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கறி குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு 1/2 கேஜிக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு 1 கேஜி இருந்தால் 3 தக்காளி 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு 2 தக்காளி 2 வெங்காயம் போதும். இப்போ நல்லா வெங்காயம் வெந்து வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருவோம். நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடணும். அங்கங்கே முழுசாக கிடக்கக்கூடாது. இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு ஈகிள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்பேன் சொன்னேன் இல்லையா, குழம்பு மசாலா அதுவுமே 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லேருந்து நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு அல்சர் இருக்கிறதுனால மிளகாத்தூள்லாம் சேர்க்குறதில்ல. நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவில் பிரியாணி மசாலாமே வரும். இந்த மசாலா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆச்சி சக்தியை விட அது கூட நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு சிக்கனை வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் கழுவி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிருவாங்க. அப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். தோல் சீவிட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும் உடனே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா. நிறைய நான் முஸ்லீம் சிஸ்டர் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றாமல் சேர்க்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். அரைச்சி ஊற்றுறதை விட தேங்காய் பால் எடுத்து ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிருவேன். நீங்கள் 2மே தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும். நான் கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னுமே உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். நான் 2 நாளைக்கு வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.